இதுக்கு நானே கூலிப்படதான். அப்படியெல்லாம் யாரும் என் புள்ளைய சுலபமா கொன்ற முடியாது. ஏய், என் பாடியை பார்த்தல, ஜிம் பாடி. என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாத. நான் போலீஸ்காரன்டே. இதுலயும் எச்சரிக்கையா இருப்பேன். அவ்வளவு சுலபமா யாரும் ஏமாத்த முடியாது, யாரும் கொல்லவும் முடியாத. கொஞ்சம் அசந்துட்டேன், அதான் போட்டானுங்க. உன்னை கொல்ல நான் ஒருத்தியே போதுண்டா. இந்த வெத்து வெட்டி பேச்சுக்கெல்லாம் நாங்க பயப்பட முடியாத. நீ இப்படி சொல்வன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நிமிஷம் நினைச்சா கூட என்னால உன்னை சாகடிக்க முடியும். ஏமா ஏமா இப்படி ஜோக் அடிக்கிற? இந்த ஜோக் அடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் இல்லையா? நம்ம யாருன்னு தெரியாம, நம்ம சுயரூபம் தெரியாம சும்மா அள்ளி விடுறாப்பா. இந்த நிமிஷம் நினைச்சா கூட என்ன கொல்லுவாளாம். எப்படி எப்படி கொல்லுவ? கொல்லு பாப்போம். தைரியம் இருந்தா அந்த முட்டையை குடி பாப்போம். இது என்ன முட்டை தெரியுமா? கோழி முட்டை. ஹே, ஆசிட் முட்டை. என்ன விளையாடுறியா? ஏமா என்னம்மா சொல்ற? என்ன நம்பலனா அது அங்க தூக்கி போட்டு பாப்போம். ஏய், விளையாடுறியா? அவ கண்டிப்பா செஞ்சாலும் செய்வா. டேய், தூக்கி வீசிடுறா. டேய், சொன்ன கேள்றா, தூக்கி வீசு. பயந்துட்டல? நான் செய்வேன்னு நம்பிக்கை வந்துடுச்சுல? அந்த பயம் இருக்கட்டும். உன் பயம்தான் எனக்கு நல்லது. ரகுவை நீ கொன்னதுக்காக உன்னை நான் எப்படி வேணா பழி வாங்கலாம். உன்னை எப்படி பழி வாங்கினாலும் என் ஆத்திரம் மட்டும் தீராது. இங்க பாருங்க, உங்க புள்ளைய கொல்றதுக்கு எனக்கு யாருமே தேவையில்ல. கொல்லணும்னு நான் மனசு வச்சுட்டா நான் ஒருத்தியே போதும். என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. டேய், இவ சாதாரண ஆள் இல்லடா. இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அப்பா, சும்மா வாய் வார்த்தைய மிரட்டுறான்னு நினைச்சோம். நிஜமாவே என்ன பயமுறுத்திட்டு போயிட்டா. உனக்கு உள்ள வெளியன்னு ரெண்டு இடத்துலயும் எதிரிங்க இருக்காங்கடா. நான் மறுபடியும் போலீஸ் ட்ரெஸ் போட்டதான் எனக்கு ஆபத்து வரும்னு அவளே சொல்லிட்டு போறா. அதுக்கு முன்னாடி நேத்து நைட்டு என்ன யார் அடிச்சாங்கன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ரகுவோட பிரச்சனையில சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் உன்னை ஆள் வச்சு அடிச்சதா நீ சொல்ற. அப்படின்னா அது யாருடா? அது யாருன்னு எனக்கு தெரியும். நான் போயிட்டு உண்டில பண்ணிட்டு வரேன். ஏண்டா? டேய், சொல்ல கேளுடா. டேய், சார், அந்த மசூதி பக்கத்தில் 2 கிரவுண்டு நடுவில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன், அதானே? நான் பார்த்துட்டேன் சார். நம்மள்ட்ட 2 நல்ல பார்ட்டிங்க இருக்கு, ஈஸியாக முடிச்சிடலாம் சார். அப்புறம்
இது நான் முதல்ல பண்ற பிசினஸ். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், பேசிட்டு கூப்பிடுறேன் சார். தேங்க்யூ சார். கொஞ்சம் ஆட்டோ நிறுத்துப்பா. சார், சுப்பு சார். எப்படி சார் சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எவ்வளவு நாள் சார்? இபி ஆபீஸ்ல காஞ்சிபுரத்துல பார்த்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நீங்க பாட்டுக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு உங்க சொந்த ஊர் நெல்லூருக்கே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்பதான் வர்றீங்க போல இருக்கு. ஆமா சார், அதுக்கப்புறம் 2 தடவை பழைய ஆபீஸுக்கு காஞ்சிபுரம் வந்தேன். நீங்களும் மாத்தலாகி போயிட்டு தான் சொன்னாங்க. ரொம்ப மிஸ் பண்றேன் சார். நான் அந்த ஆபீஸ்ல இருந்தப்போ எனக்கு நிறைய உதவியெல்லாம் செஞ்சிருக்கீங்க. என் பொண்ணோட ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. சாக கிடந்த பொண்ணு அதனாலதான் சார் பொழைச்சா. எங்க குடும்பத்துக்கு நீங்க தெய்வம் மாதிரி சார். பரவாயில்லையே, பழைய விஷயம்லாம் ஞாபகம் வச்சு சொல்றீங்க. இதுவே பெரிய விஷயம். உங்க பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா சார்? சார், இப்ப கூட நாளைக்கு என் பொண்ணுக்கு திருப்பதியில கல்யாணம் வச்சிருக்கேன் சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ஃபிக்ஸ் ஆனது சார். இப்போ ஒவ்வொருத்தரா தேடி போய் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். உங்க வீடு அட்ரஸ் சொல்லுங்க சார். உங்களுக்கும் பத்திரிக்கை வந்து கொடுக்கணும் சார். ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்கு. பத்திரிக்கை இங்கே கொடுத்துருங்க. அதில்ல சார், நான் ரொம்ப மதிக்கிற ஆபீசர் நீங்க. உங்களை மாதிரி ஒரு நேர்மையான சின்சியரான ஆபீசரை நான் பார்த்ததே இல்லை சார். இதை மரியாதை குறைவா எடுத்துக்க கூடாது. பத்திரிக்கை கொடுங்க ரமணா. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார். ஃபார்மாலிட்டிக்கு சொல்லல, என் பொண்ணு உயிரை காப்பாத்தினவர் நீங்க. நீங்களும் நானும் தொடர்புல இருந்திருந்தா உங்க பேரையும் நான் கல்யாண பத்திரிகையில போட்டிருப்பேன். உங்க தலைமையிலேயே கல்யாணத்தையும் நடத்தி இருப்பேன். அவ்வளவு மரியாதை சார் உங்க மேல. ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணு என் தங்கச்சி மாதிரி. எங்க இருந்தாலும் அவ சந்தோஷமா இருப்பா. சார், இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல. நீங்களும் உங்க மிஸ்ஸஸும் திருப்பதி கல்யாணத்துக்கு வரணும். உங்க தலைமையில கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். எங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க சார். திடீர்னு இப்படி சொல்றீங்க? திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். குடும்பத்துக்குள்ளதான் கல்யாணம். உறவுக்கார பையன்தான். திருப்பதி கோவில்ல கல்யாணம். ரொம்ப கிராண்டா வித்தியாசமா இருக்கும் சார். திருப்பதி ஏழுமலையான் தரிசனம். அப்படியே பக்கத்துல தான் எங்க நெல்லூர். அங்க கோயில் திருவிழாலாம் இருக்கு சார். அதே நெல்லூர்ல ஃபேமஸா இருக்கிற 9 நரசிம்ம டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தர்றேன். இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க பார்க்கணும் சார். நான் முடிவு பண்ணிட்டேன் சார். நீங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு வர்றீங்க. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா என்னால கல்யாணத்துக்கே வர முடியாது. அப்புறம் எங்க நவ நரசிம்மர் டூருக்கெல்லாம் வர்றது? ஏன் சார்? அது வந்து சமீபத்தில் என் தம்பி தவறிட்டான். சாரி சார். எங்க வீட்டில் எல்லாரும் அந்த துக்கத்தில் இருக்கோம். நாங்க கோயிலுக்கெல்லாம் வரக்கூடாது. கோவிலுக்கு வர்றதா ஏன் நினைக்கிறீங்க? கல்யாணத்துக்கு வர்றதா நினைச்சுக்கங்க. அது சரிப்பட்டு வராதுங்க ரமணா. சரி சார், சாமி எங்க சார் இல்ல? இந்த இடத்துல சாமி இல்ல, இங்க போய் துக்கம் கொண்டாடுறோம். அப்படி ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க சார். எல்லா சாஸ்திர சம்பிரதாயமும் மாறி போச்சு சார். காசை மிச்சப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக, நம்ம வசதிக்காக, நம்ம கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ரிசப்ஷன் வைக்கிறது இல்லையா? அது சரிதான். எல்லாத்துக்கும் மனசுதான் சார் காரணம். புரியுது புரியுது. உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் வரணுன்றதுக்காக நீங்க ஏதோ லாஜிக்கெல்லாம் சொல்றீங்க. எனக்கு புரியுது. ஆனா வீட்டில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் புரியாதுல்ல. தம்பிக்கு 13ஆம் நாள் காரியம் முடியறதுக்குள்ளார கோயிலுக்கோ சுபகாரியத்துக்கோ நான் போகக்கூடாது. அதனால தான் சொல்றேன். அட, நீங்க நினைச்சா வரலாம் சார். வரலாம், தாராளமா வரலாம். ஏன், கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அப்புறமா 13ஆம் நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கே வரவழைச்சு விருந்து வச்சிருவோம். விருந்து வச்ச மாதிரியும் இருக்கும், பொண்ணு மாப்பிள்ளை பார்த்த மாதிரியும் இருக்கும். ஓகேவா? சரி, வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டே பேசலாம். ஒரு நிமிஷம். சொல்லு. சுபமாமா,
நான் இப்போ என்ன பண்றேன்னு சொல்லுங்க. நீ அங்க என்ன பண்றன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, அதை விடுங்க. நாளைக்கு என்ன நாள்னு சொல்லுங்க. நாளைக்கா? நாளைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நானே சொல்லிடுறேன். நாளைக்கு என் பிறந்த நாள். ஓ ஓ பிறந்த நாளா? ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னது வாழ்த்துக்களா? அப்போ நேரா வந்து சொல்ல மாட்டீங்களா? நான் இங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன், உன்கிட்ட அப்புறமா பேசுறேனே. முடியாது, இப்பவே பேசணும். லைனை கட் பண்ணீங்க, நான் கடுப்பாயிடுவேன். சரி சொல்லு. இந்த போன்ல வாழ்த்து சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம். நாளைக்கு என் பிறந்த நாளுக்கு நாள் முழுக்க நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். நம்ம 2 பேரும் வெளியில போய் ஜாலியா ஊர் சுத்தணும். வெளியில தான் சாப்பிடணும். இல்ல, நாளைக்கு எனக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நமக்கு கல்யாணம். எது? ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு என் பிறந்த நாளோட சேர்த்து என் கல்யாண நாளையும் வச்சிருக்கேன். அதுக்காக நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். தாலி, பட்டு வேட்டி சட்டை எல்லாம் ரெடியா இருக்கு. அதுக்காக நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். காலையில வீட்டுக்கு வந்துருங்க. வீட்ல சாமி ரூம்ல வச்சு சிம்பிளா என் கழுத்துல தாலி கட்டிடுங்க. இப்போதைக்கு அது போதும். இது நான் ஏன் சொல்றேன்னா 2 காரணம் இருக்கு. கண்டவங்களும் நாக்கு மேல பல்ல போட்டு உன் வயித்துல வளர்ற புள்ளைக்கு அப்ப யாரு யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு மக்க மண்ணாந்தையா நிக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. 2வது, பிறந்த நாளும் கல்யாண நாளும் ஒரே நாள்ல ஒரு பொண்ணுக்கு அமையிறது அபூர்வம். அந்த விதத்துல பார்த்தா அது ரொம்ப விசேஷமான நாளா அமையும். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம கல்யாண நாள் உங்களுக்கு மறக்காது. நமக்குள்ள சண்டையும் வராது. அது வந்து நான் அதனால நாளைக்கு நீங்க வந்து என் கழுத்துல தாலி கட்டுறீங்க, கல்யாணம் பண்றீங்க, கேக் வெட்டுறீங்க, பிறந்த நாளை கொண்டாடுறோம். இல்ல, நாளைக்கு என்னால வர முடியாது. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் திருப்பதியில இருக்கு. அதுக்கு நானும் சரசும் போறோம். என்ன உளறீங்க? உங்களுக்கு கல்யாணம் இங்க வச்சிருக்கு. உங்களுக்கு எனக்கும் தான் கல்யாணம். நீங்க வேற எந்த கல்யாணத்துக்கும் போக கூடாது. இல்ல, அது தவிர்க்க முடியாது. அது ஏன்னா என் தலைமையில தான் அந்த கல்யாணம் நடக்குது. நான் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும். இத பாருங்க, இந்த பொய் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. உங்க வீடு தீட்டு எழவ விழுந்த வீடு. இந்த மாதிரி சுப காரியத்துக்குலாம் போக கூடாது. நான் கல்யாணத்துக்கு தானே போறேன்னு சொன்னேன், கோயிலுக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க பொய் சொல்றீங்க, என்னை ஏமாத்துறீங்க. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல. உனக்கு சந்தேகமா இருந்தா பொண்ணோட அப்பா என் பக்கத்துல தான் நிக்கிறாரு. அவர்கிட்டயே போன் கொடுக்குறேன், நீ அவர்கிட்டயே பேசு. இருங்க 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 சார், உங்க பொண்ணு கல்யாணம் என் தலைமையில தான் நடக்குது. அதுக்கு நான் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லுங்க. நாங்க ஹலோ சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சுப்பு சாருக்கு நாளைக்கு என் வீட்டுல வேலை இருக்கு. சரி மேடம், சுப்பு சார் எங்களுக்கு பெரிய விஐபி. அவர் தலைமையில தான் திருப்பதியில எங்க பொண்ணுக்கு மேரேஜ். அவரும் அவர் ஒய்ஃபும் 1 வாரம் எங்க வீட்டுல தான் இருக்க போறாங்க. இந்த பிளான்ல எந்த சேஞ்சுமே இல்ல. எனக்கு வேற பிளான் இருக்குங்க. எல்லாம் அடுத்த வாரம் வச்சுக்கோங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இருங்க சார் கிட்ட கொடுக்குறேன். அது எங்க சொந்தக்கார பொண்ணு, விசேஷத்துக்கு போக கூடாதுன்னு அதனால சொன்னேன். போதுமா, கேட்டியா? தவிர்க்கவே முடியாது, நான் போய் தான் தீரணும். இல்ல, முடியாது. நாளைக்கு நமக்கு கல்யாணம். நீங்க இங்கதான் இருக்கணும். நாளைக்கு நமக்கு கல்யாணம். நீங்க இங்கதான் இருக்கணும்.
நீங்க திருப்பதி போறேன்னு பொய் சொல்றீங்க. யாரையோ செட்டப் பண்ணி வச்சு பேச வைக்கிறீங்க, அப்படிதானே? என்ன புரியாம பேசுற? நீ போன் பண்ணும்போது தான் நான் திருப்பதி பிளானே சொல்றேன். அதுக்குள்ள எப்படி செட்டப் பண்ண முடியும்? அது உங்க தம்பி இறந்துட்டாரு. நீங்க கல்யாணத்துக்கும் போக கூடாது, கோவிலுக்கும் போக கூடாது. நாளைக்கு என் பிறந்த நாள், நமக்கு தான் கல்யாணம். நாளைக்கு நீங்க இங்க தான் வரணும், இல்லனா நான் சும்மா விட மாட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்து பேசிக்கிறேன், வைக்கிறேன். ஹலோ ஹலோ சார், கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு வரேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப நான் புறப்படுறேன் சார். சரி சார். நான் விட மாட்டேன். நாளைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். சுப்பு, நாளைக்கு என் பிறந்த நாள். பரிசா நீ என் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். நீ எப்படி ஊருக்கு போறேன்னு நான் பாக்குறேன். முருகா, எனக்கு பூர்ணமாக குணமாயிடுச்சு. போன கை கால் பேச்செல்லாம் திரும்ப வந்துடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜோதி தான். அவளால் தான் எனக்கு இந்த நிலைமை. நான் படுக்கையில் இருந்தபோது கூட பல வகையில் அவனை டார்ச்சர் பண்ணான், என்னை கொல்ல கூட முயற்சி பண்ணான். இதெல்லாம் தெரியாம அந்த படுபாவு ஜோதியை என் குடும்பமே சேர்ந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்ட போறேன். அந்த ஜோதி போன அக்கிரமத்தை எல்லாம் நான் இன்னைக்கு புட்டு புட்டு வைக்க போறேன். அந்த நாசக்காரி ஜோதியை பழி வாங்கி அந்த திவ்யாவுக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன். அவளுக்கு மகிழ்ச்சி தர போறேன். இது எல்லாத்துக்கும் நீ எனக்கு தைரியம் கொடுக்கணும்ப்பா. நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். சுந்தரி, 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 சுந்தரி. ஐயோ ஐயோ, பேசிட்டீங்க கேட்டீங்க. ராஜா, அப்பா, டேய் ராஜா, அப்பா, அப்பா, ராசா அப்பா பேசிட்டாங்க. யாரது? டேய் வாழவந்தா. மாமா, என்ன மாமா பேசுறீங்க? பேச்சு வந்துருச்சா? ஆஹா, மாப்ள. ஜோதி, ஜோதி. ஏங்க, அவ கடைக்கு போயிருக்காங்க. உங்களை மட்டும் இப்ப பார்த்தான்னு வச்சுக்கங்களேன், அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமா, சந்தோஷம் இல்லடே, ஷாக் ஆயிடுவா. என்னங்க அப்படி சொல்லிட்டிய? சந்தோஷத்துல ஷாக் ஆயிடுவான்னு சொன்னேன். ஏங்க, அங்க பாருங்க, அவளே வந்து நிக்கிறா. மாமா ஜோதி வா. மாமா பாத்தியா? அவரு உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லா பேசுறாரு மாமா, தெரியுமா உனக்கு? வா. எப்படி இருக்க? ராஜா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன்டா. இவ்வளவு நாளே மனசுக்குள்ள குந்திக்கிட்டு இருந்த எரிமலை வெடிச்சு சிதற போகுதுடா. என்ன ஜோதி, தெரிக்க விடலாமா?
கடையில பேலன்ஸ் வாங்க மறந்துட்டேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நில்லு ஜோதி.